சதீஷ் ப்ரோ. சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு காமன் மேன் சதீஷாக தெரியும். எனக்கு நாய்கள் ஜாக்கிரதை டைம்லேருந்து வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து அவர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய படங்கள் ஜாக்சன் துறை இப்போ சத்யா வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னா அவருக்குள்ள சினிமாவில் எவ்வளோ பெரிய பேஷன் இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. அவரோட நொடிக்கு நொடி ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் நிறைய படங்கள் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு, சில படங்களுக்கு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்குள்ள டைரக்ஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் அண்ட் பேஷன் இருக்குங்கிறது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவரோட நொடிக்கு நொடி ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தேன். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம். அதாவது வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் அடுத்தடுத்த வேலைகள் அந்த ரீசன்ஸ்னால வந்து நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இந்த நொடிக்கு நொடிங்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாரு. ஒரு டைம் ஜோன்கிற ஒரு டைம் ஃப்ரீஸ்கிற ஒரு மேட்ரை டச் பண்ணி அது சொல்ல விதத்தில் ஒரு நல்ல மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு the concept was very good. I think common man Satish is going great heights. He is no more going to be a common man. He is going to be a great man. Wish him and all his team a great success. God bless. ஒரு ஷார்ட் ஃபிலிம் உடைய பட்ஜெட் வந்து we know how shoestring it is. அதுல இவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியும், இவ்வளவு ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றது வந்து it really shows that he's a very credible director. அதுல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய டயலாக் டெலிவரி வந்து ரொம்ப கியூட்டா இருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய டயலாக்லயும் எனக்கு வந்து காமன் மேன் சதீஷ் தெரிகிறாரு. அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் inimitable. அவர் இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், பெரிய திரைக்கும் வரணும் அப்படின்னு நான் வந்து அவரை வாழ்த்துறேன். This is a great wish from your supporters, from Tenanda, Murli and me. All the best, Satish. கலக்குங்க. காமன் மீடியா சதீஷ்க்கு இந்த படம் சினிமா வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக சினிமாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பை இது ஆல்ரெடி ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் வரப்போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படம் கொடுக்குது. சீக்கிரம் வந்து நிறைய நல்ல படங்களை நீங்கள் டைரக்ட் பண்ணணும். ஸோ தமிழ் சினிமாவும் உங்களை கரம் நீட்டி தூக்கி விடுறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ஃப்யூச்சர் ஃபிலிம் அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ணுங்கள், நாங்கள் நடிக்க ரெடியாக இருக்கோம். நன்றி. கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீச்சியாக இல்லாத மெசேஜ், நல்ல கான்செப்ட், நல்ல பெரிய ஆக்டர்ஸ் உள்ள வந்து இந்த ஸ்கிரிப்டில் உட்காரும்போது கண்டிப்பாக இது இட் வில் கோ டு டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. கங்க்ராட்ஸ் சதீஷ், கீப் கோயிங் அண்ட் கீப் ராக்கிங். சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக நல்ல டயலாக்ஸோட நொடிக்கு நொடி ஷார்ட் ஃபிலிமில் சொல்லியிருக்காரு சதீஷ். அவர் ரொம்ப மெச்சூர்டான டைலாக்ஸ், ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவர் நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக, அந்த அவர் கூட ஒர்க் பண்ணவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் போய் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபில்மாக இந்த படம் வரணும் அப்படின்னு சதீஷ்க்கும் அந்த ஹோல் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.